நம்ம சென்னைய விட வெறும் 2 மடங்கு பெரிய நாடு தான் சிங்கப்பூர். ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, வறுமை, கலவரம் மட்டும் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு சிங்கப்பூர் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடா மாறியிருக்கு. அது எப்படின்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1965ல மலேசியா வாலண்டியரா அவங்களோட சொந்த நிலமான சிங்கப்பூர நீங்க தனி நாடா இருந்துக்கங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க. இதுக்காக சிங்கப்பூரோட தலைவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. எங்களையும் மலேசியா கூட சேர்த்துக்கங்க, நாங்க உங்க கூட இருக்க தான் விருப்பப்படுறோம் அப்படின்னு எவ்வளவோ போராடினாங்க. ஆனா முடியல. 1819ல சிங்கப்பூர் முதலா மலேசியன் ஃபெடரேஷன்ல ஜாயின் ஆகுறாங்க. அந்த டைம்ல சிங்கப்பூர் ஒரு சின்ன மாகாணமா தான் இருந்தாங்க. ஆனா பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த ஒரு ஸ்டேபிளான யூனியனும் கிடையாது. எக்கச்சக்கமான பிரச்சனை. 1965ல பிரிட்டிஷ் தொடர்ந்து 144 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமா சிங்கப்பூருக்கு விடுதலை கொடுத்தாங்க. ஆரம்பத்துல 2 பங்கு மக்கள் ஸ்லம் ஏரியாஸ்ல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. அங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இல்ல. எங்க பார்த்தாலும் கலவரம். நேச்சுரல் ரிசோர்சஸ்னு சொல்லிக்க எதுவுமே கிடையாது. ஏற்கனவே சிங்கப்பூர்ல எந்த ஒரு வெல்த்தும் இல்ல. இருந்தாலும் பிரிட்டிஷ் போகும்போது 20% வெல்த்தை அந்த நாட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு சிங்கப்பூர் இந்த உலகத்தோட 4வது பணக்கார நாடு. அதிக படிச்ச ஹெல்த்தியான மக்கள் அங்கதான் இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல அந்த நாடு மாறிடுச்சு. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகள். இப்படி இருந்த சிங்கப்பூர் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய பணக்கார நாடா மாறிச்சு? 19வது நூற்றாண்டு ஆரம்பத்துல இந்த சிங்கப்பூர் பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. பிரிட்டிஷோட மிகப்பெரிய ரெவன்யூ சோர்ஸ் அப்படின்னா அவங்களோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். இது மிகப்பெரிய பவர்ஃபுல் கார்பரேஷனா இருந்துச்சு. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த உலகம் முழுக்க ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங் பண்றது. அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சைனாவோட சைனீஸ் டீயை அவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த உலகம் முழுக்க இறக்குமதி பண்ணுவாங்க. இது மூலமா மிகப்பெரிய ரெவன்யூ சோர்ஸ் இவங்களுக்கு வந்துச்சு. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எல்லா நாட்டுக்கும் ஈஸியா போற மாதிரி ஒரு கடல் பாதை தேவைப்படுது. அதோட பேர் தான் மலாக்கா ஸ்ட்ரெயிட். இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் பாதையை நம்ம பயன்படுத்தி ஷிப்பிங் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் 50% உயரும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது மலாக்கா ஸ்ட்ரெயிட்ல ஒரு போர்ட் சொந்தமா ஆரம்பிக்கணும். அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்ல நம்ம ஒரு போர்ட் கட்டணும் அப்படின்னா அதுக்கு மலேசியால இருந்து சிங்கப்பூர் வரைக்கும் வரணும். பட் மலேசியால இப்போ நம்மளால போர்ட் கட்ட முடியாதுன்னு பிரிட்டிஷ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா 16வது நூற்றாண்டுல இருந்தே டச்சுக்காரங்க இந்த மலேசியாவை பிடிச்சு வச்சிருக்காங்க. சோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. இதுக்காக சார் தாமஸ் ராஃபல்ஸ் அப்படின்றவரு ஒரு முடிவுக்கு வராரு. இவர் ஒரு பிரிட்டிஷர். இவர் போர்ட்டை ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட்ல கட்டலாம். அந்த ஐலாண்ட் எப்படி இருக்கணும்னா யாருமே பயன்படுத்தக்கூடாது, வெறிச்சோடி போய் கிடக்கணும், அங்க எந்த ஒரு ரிசோர்சஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதுதான் அவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சது சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூர் மலேசியாவோட டிப்ல இருக்கு. இத டச்சுக்காரங்க கண்டுக்கிறதும் இல்ல. சோ இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு இங்க ஒரு போர்ட் கட்டி அப்போ நம்ம மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை பயன்படுத்திக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சிங்கப்பூர்ல முதலா ஒரு போர்ட்டை கட்டுறாங்க. ஆனா இந்த போர்ட் வந்து சாதாரண போர்ட் கிடையாது. இது எல்லா ட்ரேடர்ஸையும் அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ போர்ட். இங்க எந்த ஒரு டாக்ஸும் நம்ம பண்ண வேணாம். எந்த ஒரு பிசினஸ் ரீதியா வேணாலும் இங்க நம்ம வந்துட்டு போகலாம். எந்த ஒரு டாக்ஸும் யாருக்குமே கெட்ட வேணாம். யாரோட கப்பலை வேணாலும் டாக்ஸ் கட்டாம இங்க வந்து நம்ம நிப்பாட்டிக்கலாம். அது மட்டும் இல்ல மலாக்கா ஸ்ட்ரெயிட் பாதையும் இருக்கிறதுனால நம்மளோட பயணமும் ஈஸியா இருக்குன்றதுனால இந்த சிங்கப்பூர் போர்ட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வெறும் 4 வருஷத்துல சைனா, இந்தியா, மலேசியா கூட இந்த போர்ட்டை தான் பயன்படுத்தினாங்க. இந்த சிங்கப்பூர் போர்ட்ல ஸ்லேவ் ட்ரேடிங் நடந்திருக்கு, கேம்பிளிங் நடந்திருக்கு, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுனாலயே இந்த போர்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சுயிஸ் கேனல் எப்படி பிரிட்டன்ல இருந்து சைனாக்கு போகக்கூடிய 5000 மைல்ஸை கம்மி பண்ணி கொடுத்து நம்மளோட பயணத்தை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி தான் இந்த சிங்கப்பூர் போர்ட்டும் பயன்பட்டுச்சு. 1900 ஆண்டுல ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்டு வந்த சிங்கப்பூர் 2ஆம் உலக போர் சமயம் 1945லாம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டாங்க. 2ஆம் உலக போருக்கு அப்புறமா பிரிட்டிஷர்ஸும் இந்த சிங்கப்பூரை பெருசா கண்டுக்கல. அப்பதான் சிங்கப்பூரோட புதிய தலைவரா லீ குவான் யூ மாறுறாரு. 1955ல நடந்த எலெக்ஷன்ல நான் மறுபடியும் இந்த சிங்கப்பூரை மலேசியா கூட இணைச்சு காமிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து 1959ல சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இவர் சொன்ன மாதிரியே சிங்கப்பூரை மலேசியா கூட இணைச்சாரு. ஆனா மலேசியாவோட தலைவர்கள் எப்பவுமே மலேசியன்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல சிங்கப்பூரை அவங்க ரொம்ப ரொம்ப த்ரெட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 1965ல அதுவும் சேர்ந்த 2 வருஷத்துல இந்த சிங்கப்பூரை மலேசியால இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ சிங்கப்பூர் ஒரு இண்டிபெண்டன்ட் நாடா நிக்குது.
இப்போ சிங்கப்பூருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை அவங்க நாட்டு தலைவர் லீ. லீ முதலா என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சோஷியல் இஷ்யூஸையும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸையும் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை எல்லார்கிட்ட இருந்தும் பறிச்சாரு. எல்லாராலையும் சிங்கப்பூர்ல சுதந்திரமா பேச முடியாது. முன்னாடிலாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம்னு இருந்துச்சு. ஆனா யாராலையும் இப்ப சுதந்திரமா பேச முடியல. ஆப்போனன்ட் பார்ட்டி எல்லாரையும் பிடிச்சி ஜெயில்ல போட்டாரு. யாராச்சும் வயலன்ஸ் பண்ணாலோ ட்ரக் யூஸ் பண்ணாலோ அவங்களுக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, பப்ளிக் பிளேஸ்ல குடிச்சாலோ ஏன் ஒரு சிவிங்கம்ம துப்பி போட்டா கூட அவங்கள பிடிச்சி ஜெயில்ல போட்டாங்க. இது மூலமா அங்க சோஷியல் பீஸ் ரொம்ப வந்துச்சு. இது மூலமா மக்களும் ரொம்ப கட்டுப்பாடா வாழ ஆரம்பிச்சாங்க. நாடும் சுத்தமாயிட்டே வந்துச்சு. அடுத்தது லீயோட கவனம் எக்கனாமி பக்கம் திரும்பிச்சு. ஸ்லம் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுக்க முடிவு பண்ணாங்க. இதுக்காக கவர்மெண்டே நிலத்தையும் வாங்கி அதுல வீடும் கட்டி மக்களுக்கு சீப் ரேட்ல கொடுத்தாங்க. இப்போ இந்த நிலத்தெல்லாம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் காசு வரணும்ல. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டையும் நீங்க கண்டிப்பா பிஎஃப் போட்டே ஆகணும்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. கவர்மெண்ட் பிஎஃப்ல இருந்து வரக்கூடிய காசை ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி, அடுத்தது லீயோட கவனம் வேலை வாய்ப்பு பக்கம் திரும்பிச்சு. அங்க எந்த ஒரு ரிசோர்சஸும் இல்ல, எந்த ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்டும் இல்ல. சோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு லீக்கு நல்லாவே தெரியும். சோ என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்போதான் சரியான டைம், சிங்கப்பூர் போர்ட்டை மறுபடியும் புதுப்பிக்கலாம் அப்படின்னு சிங்கப்பூர் போர்ட்டை கொண்டு வந்தாங்க. லீயோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட வெளிநாடு கம்பெனிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சிங்கப்பூர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. லீயும் மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறீங்களோ, எவ்வளவு அதிகமா வேலை பார்க்கறீங்களோ அதுக்கேற்ற சம்பளமும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை விட ரொம்ப முக்கியம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் அதிகமான சேலரி கொடுத்தாரு. இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லீஸ்ட் கரப்டட் கண்ட்ரி அப்படின்னா அது சிங்கப்பூர் தான். சுயசார்பு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன், ஸ்டீல், அயன், கெமிக்கல் மேனுஃபேக்சர் இது எல்லாத்தையும் அவங்களே பண்ணாங்க. இந்த உலகத்தோட இரண்டாவது லார்ஜஸ்ட் போர்ட்டும் சிங்கப்பூர்ல தான் இருக்கு. இந்த உலகத்திலேயே மூணாவது அதிகமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறதும் சிங்கப்பூர்ல தான். பாத்தீங்களா, இப்படி இருக்கக்கூடிய சிங்கப்பூர் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னு.